மனிதரை கண்டேன், அவருடைய ஆற்றின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான தெய்வீக திருப்பலியிலே நமது குடும்பத்தை, நமது வாழ்வை, இந்த உலகத்தை இறைவனை திருப்பாதத்தை வைத்து ஜெபிப்போம். கருணை நிறைந்த இரக்கம் நிறைந்த கடவுள் நம்மையும் நமது குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தர வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். கல்வாரி வழி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாகக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனநிலை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவி ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கு இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. நாம் சொல்ல வேண்டிய பதில்: என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். இறைவசனம் 2. மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகத்தையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஜெபப்பாடல். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே
நீரே எங்கள் புகலிடம். இறைவசனங்கள் 3 மற்றும் 4. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஜெபப்பாடல். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இறைவசனம் 10. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80. அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். ஜெபப்பாடல். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இறைவசனங்கள் 14 மற்றும் 16. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். ஜெபப்பாடல். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்கடி பூமிக்கு அகமகிழ்வோம். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை சொற்றொடர்கள் 13 17 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியார் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் இயேசுவை வலையிலே சிக்க வைக்க, கண்ணியிலே மாட்ட வைக்க ஒரு
கேள்வியை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, இதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொண்டால் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு வரி செலுத்த வேண்டும்? சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியானது வைக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது புத்தி கூர்மையால், தனது இறை ஞானத்தால் எவ்வாறாக அந்த கேள்வியை வென்று அவர்களை வியப்படைய செய்கிறார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். சீசருக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னால், இஸ்ரேல் மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக முழக்கம் இடுவார்கள். சீசருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னால், சீசர் சார்பாக கப்பத்தை மக்களிடம் வசூலிப்பவர்கள், வரியை வசூலிப்பவர்கள், அந்த ஏரோதியர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய தண்டனையை பெற்றுத் தருவார்கள். ஒரு பக்கம் இஸ்ரேல் மக்களுடைய தீவிரவாதிகள், மற்றொரு பக்கம் இந்த ஏரோதியர்கள். அவர்கள்தான் சீசர் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே அவர்கள் வரி செலுத்தி அவர்கள் சீசருக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே எந்த பக்கம் சொன்னாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை நிச்சயம். ஆகவே அவர் சொல்கின்றார், சீசருக்குரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் செலுத்துங்கள். சீசருடைய அந்த உருவமானது நாணயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை சீசர் கொடுங்கள். மனிதர்களாகிய உங்களுடைய உருவத்திலே கடவுளுடைய அந்த இயல்பு பொறிக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய சாயல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களை கடவுளுக்கு கொடுங்கள் என்கின்ற செய்தியை தருகின்றார். பிரியமானவர்களே, இதை நாம் உள்வாங்கி சிந்திக்க வேண்டும். தொடக்க புத்தகங்களை கடவுள் சொல்கின்றார், நான் உங்களை சாயலாக, எனது சாயலாக உங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த சாயலில், கடவுளுடைய சாயலில் இருக்கக்கூடிய நாம் நம்மை கடவுளுக்கு தருகிறோமா என்று சொன்னால் அவை பல்வேறு தருணங்களிலே இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். அரசாங்கம் இருக்கிறது, கடவுளும் இருக்கிறார். நாம் பல்வேறு தருணங்களிலே அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் பிறருக்கும் தான் நடுங்கிக் கொண்டு, பயந்து கொண்டு, அஞ்சிக் கொண்டு, கீழ்ப்படிந்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் கடவுளை நாம் ஒரு பொருட்டாக பல்வேறு தருணங்களிலே கருதாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு ஏமாற்றம், ஏதாவது ஒரு தோல்வி என்று சொன்னால்தான் கடவுளுடைய ஞாபகம் நமக்கு வருகிறது. அவருடைய சாயலாக நாம் இருக்கிறோம், நமது ஜெபத்தை அவர் கேட்பார் என்கின்ற எண்ணம் வருகிறது. ஆனால் எப்பொழுதுமே கடவுளுடைய எண்ணம் வர வேண்டும், எனது ஞாபகம் உனக்கு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஏனென்றால் எனது உருவம் உன்னிலே பதிந்து போயிருக்கிறது. ஆகவே பதிந்து போயிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய இறை சாயலுக்கு நாம் உயிரோட்டம் கொடுக்க இறைவனிடம் எப்பொழுதுமே நாம் ஜெபிப்போம். அவரது திருப்படிகளுக்கு நாடி செல்வோம். நமது குடும்பத்தையும் நமது வாழ்வையும் இந்த உலகத்தையும் அவருடைய பாதத்திலே வைப்போம். நிச்சயமாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார். கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறாக பிறர் வியப்படைய ஒரு முடிவை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்ற பல்வேறு தருணங்களை இன்று நமது குடும்ப வாழ்விலும் இந்த உலகத்திலும் எத்தகைய ஒரு முடிவை எடுப்பது, இந்த சூழ்நிலை எவ்வாறாக சமாளிப்பது என்று பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறோம். அத்தகைய தருவாயிலை கடவுளிடம் வேண்டும். இறைவா, அன்று எவ்வாறாக அந்த பரிசேயர்களுடைய ஏரோதர்களுடைய இந்த வாயை அடைத்தீரோ, அதே போல கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையிலே நான் புத்தி கூர்மையோடு, அறிவாற்றலோடு, அந்த இறைஞானத்தோடு நல்ல ஒரு முடிவுகளை, நல்ல ஒரு வழிகளை நான் தேர்ந்தெடுக்க எனக்கு உமது ஆற்றலை தாரும் என்று ஜெபிப்போம். ஆமென். எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளைகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே
எந்தன் உள்ளம் அது என்னாலும் நின்றமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான வழியெல்லாம் தந்தையாக இறைவனை கேட்கப்படி செய்வீங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை முக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து முது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் முது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருகின்றேன். ஆகவே வானக தூதர் முதுமை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாத இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்படைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு ஒரு திரு அவை அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியற்பது அந்தோனியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் கியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள்வரை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கடக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் அந்த திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நினைத்திருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியாக நமக்கு அருளக்கூடிய இறை ஞானத்தை, புத்தி கூர்மையை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை, அறிவாற்றலை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழ்வு எண்ணாமல் இறைவன், கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் எனது வார்த்தை என்பது நாவிலே வைப்பேன் என்று சொன்ன அன்பு இயேசு நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. உள்ளமுடைந்தவர் ஒரு குலைந்தவர் உமதாற்றல் பெற்றிட வேண்டும். உறவை இழந்தவர் ஒதுக்கப்பட்டவர் உம் துணையில் எழுந்திடவே. வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் அருளடையாளங்களால் புதுயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வாள் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ அவரது அறிவாற்றலை பெற்று வாழ்விலே செயல்பட சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கரத்தில் ஏந்தி அற்புதம் பரத்தை உட்பவித்த முத்தவரை அந்தோனியா மண்ணில் அற்புத பாவம் போக்கி அத்தபட்ச வாழ்வை மாற்றும் அற்றவரே நல்லவரே அந்தோனியா அந்தோனியா அந்தோனியா. காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்யவல்ல அந்தோனியா கண்டெடுக்க செய்யவல்ல அந்தோனியா. சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோனியா அந்தோனியா அந்தோனியா. கத்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பரத்தை உட்பவித்த உத்தமரை அந்தோனியா மண்ணில் அற்புத பாவம் போக்கி அத்த